ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் தமிழ் முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். இதோட அந்த சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை தொடர்? இது செய்வினை தொடர். இதுவே தொடங்கப்பட்டதுன்னு வந்துச்சுன்னா அது செயப்பாட்டு வினை தொடர். அடுத்தது, சிறுகுடி எத்தினைக்குரிய ஊர்? இது குறிஞ்சி நிலத்திற்குரிய ஊர். அடுத்தது, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் பற்றல் மறந்தழிந்தற்று. இத்தொடரில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் ஓமை அணி. இன்னொரு தடவை பாருங்கள். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தழிந்தற்று. இத்தொடரில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் ஓமை அணி. அடுத்தது, கீழ் காண்பவனவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக. மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். இதுதான் சந்திப்பிழையற்ற தொடர். அடுத்தது, 5வது கொஸ்டின். கீழ் வருவனவற்றுள் பண்புத்தொகை அல்லாதவை சுடரொளி. இதுதான் பண்புத்தொகை அல்லாதவை. அடுத்தது, இன்னா சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்சொல்லை கண்டுபிடி. இனிய சொல் அப்படிங்கிறதான் எதிர்சொல். இன்னா சொல்ங்கிறதுக்கு எதிர்சொல் இனிய சொல். அடுத்தது, வலுவு சொல்லற்ற தொடர் எது? கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. இதுதான் வலுவு சொல்லற்ற தொடர். அடுத்து, செய்யுளடிகளை முன் பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருட்கோள். இன்னொரு தடவை பாருங்க. செய்யுளடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருட்கோள். அடுத்தது, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான். இதுதான் பிறமொழி சொல்லற்ற தொடர். அடுத்தது, வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிறிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது உள்ளுரை. வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிறிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது உள்ளுரை. அடுத்தது, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். இதுதான் ஒருமை பிழையற்ற தொடர். அடுத்தது, தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் சீத்தலை சாத்தனார். சேக்கிழார் இயற்பெயர் அருண்மொழி தேவர். குறுந்தொகை பாடலின் அடிவரையறை 4 அடி சிறுமை 8 அடி பெருமை. அடுத்து, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் முறை வீச்சுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தோம்னா சாலை இளந்திரியன். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் முறை வீச்சுக்கு சொந்தக்காரர் சாலை இளந்திரியன். அடுத்தது, கீழ்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல்லை கண்டறிக. பிரம்மன். கீழ்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல் பிரம்மன். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர்கள் ஆதிகாவியம். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் ஆதிகாவியம். அடுத்தது, பொறுத்துக்க. அடவி அப்படின்னா காடு, நவ்வி அப்படின்னா மான், விசும்பு அப்படின்னா வானம், குருசு அப்படின்னா சிலுவை. அடுத்தது, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன்னெறியாக இருக்கட்டும். இக்கடித வரிகள் யாருடையது? இது மு. வரதராசனருடையது. அடுத்து, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். கொட்டில்கள், இதுதான் பொருந்தாத சொல். ஞாபகம் வச்சுங்க. சாளரம், ஜன்னல், காலதர் அப்படின்னா எல்லாம் ஜன்னலை தான் குறிக்குது. கொட்டில்கள்ங்கிறது வேற. செய்க பொருளை செருணர். எந்த செருணர்னு பார்த்துக்குங்க. இந்த நாதான் முக்கியம். செருணர் செருக்கருக்கும் எக்கத நீர் கூறியதில். ஆப்ஷன் டி. அடுத்து, இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் பரிபாடல். இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் பரிபாடல். நெடியோன் குன்றம் எனப்படுவது திருவேங்கடமலை. நெடியோன் குன்றம் எனப்படுவது திருவேங்கடமலை. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்று. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்று. இப்பாடல் புறநானூறு. நாட்டுடையதும் யாமோர் பாட்டுடை செயல். இதனை கூறியவர் இளங்கோவடிகள். நாட்டுழுதும்
நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் கூறியவர் இளங்கோவடிகள். சிங்கவல்லி என்ற சொல் எச்சரியை குறிக்கும் தூதுவளை. சிங்கவல்லி இது தூதுவளையை குறிக்கும். அடுத்து தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் மகரந்தம். தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் மகரந்தம். அடுத்து அற்குற்ற குலர்க்கு நாற்றம் இல்லையே இவ்வடிகள் அல் என்பதன் எதிர்ச்சொல் பகல். அடுத்து 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்பார் தேவநாய பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி. இதை சொன்னது தேவநாய பாவாணர். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர். பிருங்கராசம். கரிசலாங்கண்ணினா பிருங்கராசம், ஞாபகம் வச்சுங்க. தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். அடுத்தது 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூரில் கிமு 300லேருந்து கிபி 300 வரை இருக்கிற தாழிகளும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1876லேருந்து 2003 ஆண்டுகளில் இந்த முதுமக்கள் தாழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது எழுவர் பூண்ட ஈகை செந்நுகம் சிறுமனாற்று வரி கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வல்லன்மை கொண்டவனாக யாரை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தோம்னா நல்லிய கோடன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே இவ்வடிகள் ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னர் யார்? அதியமான் நெடுமநஞ்சி. அடுத்து பெண்களின் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு 12 to 13. அடுத்து பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பதிப்பு 5 சருக்கங்கள் 412 பாடல்கள். 5 சருக்கங்கள் 412 பாடல்கள். அடுத்து கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொறுத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து, இது மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, இது அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், அது புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது, இது பட்டினப்பாலை. அடுத்து திவ்ய கவி என்று அழைக்கப்படுவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பெண் இல்லை 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 மீண்டும் சிறை செய்யல தயார் என கூறிய அப்பெண் யார்? தில்லையடி வள்ளியம்மை. அடுத்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். அடுத்து பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் வே. ராமலிங்கனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் அப்துல் ரஹ்மான். அடுத்து தாய்மானவர் நினைவில்லம் எங்கே உள்ளது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம். தாய்மானவர் நினைவில்லம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம். அடுத்து ஞானசகாரம் இதழினை அறிவுக்கடல் என்று மாற்றியவர் மறைமலை அடிகள். அடுத்து நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஊர்ந்து, இக்குறளில் திருக்குறளின் பெருமையை பாடியவர் கவிமணி. அடுத்து தொண்டு செய்த பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழும், இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி கூறியது? பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. அடுத்து காலை மாலை உலாவினீதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து நாளை என் தமிழ்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ரூசிய கவிஞன் ரசூல் கம்சதேவ். அடுத்து தாயுமேது தந்தையுமேது தனையார் கற்ற தாருமேது ஆயும்போது யாவும் பொம்மலாட்டமே பூலோக சூது என்று பாடியவர் பாஸ்கரதாஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.